குரோம்பேட்டை அஸ்தினாபுரத்தில் ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு அப்பா, அம்மா, 2 பெண் குழந்தைகள். அப்பா மரசிற்ப தொழிலாளி, அம்மா தையல் வேலை பார்த்து கொண்டு அவ்வப்போது பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு அப்படியே அந்த குடும்பம் போச்சு. ஒரு குருவி கூட்டை போல மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது அந்த குடும்பம். அந்த குடும்பத்தை உடைக்கும் அளவிற்கு வெடித்தது ஒரு செய்தி. அந்த அப்பாவிற்கு சிறுநீரக பிரச்சனை என்ற பெயரில். ஒரு மரசிற்ப தொழிலாளியால் எவ்வளவு லட்சங்களை பிரட்டிவிட முடியும்? மருத்துவர்களோ பல லட்சங்கள் தேவை இந்த சிறுநீரகத்தை மாற்றுவதற்கு என்று கூறுகிறார்கள். எத்தனை லட்சங்களை பிரட்டிவிட முடியும் தோழமைகளே? அந்த குடும்பத்திற்கு அப்பொழுது வெளிச்சமாய் இருந்ததுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த உயிரை காக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக அந்த அப்பாவிற்கு சிறுநீரகம் மாற்றப்பட்டது. மீண்டும் அந்த குடும்பம் குருவி கூட்டை போல மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ்ந்து வருகிறது. நான் கூறிய கதை வேறு யாருடைய கதையும் இல்லை, என் சொந்த குடும்பத்தின் கதை. அந்த 2 பெண் குழந்தைகளில் முதல் பெண் குழந்தை நான் இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அப்பா அங்கு உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதனால் தான் கூறினேன், திராவிடத்தால் நாம் என்ற கருத்தை மறந்து விடாதீர்கள் தோழர்களே. இந்த பொதுக்கூட்டம் நடக்கும் போது நான் இங்க கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்துட்டதுனால நான் 2 சிறப்பம்சங்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தேன். என்ன சிறப்பம்சம்னா, உள்ள வரும்போது எல்லாரும் தோல்ல துண்டு போட்டுட்டு இருந்தோம். இந்த தோலில் துண்டு போடுவதற்கு எவ்வளவு பெரிய நீண்ட வரலாறு இருக்குன்னு பெரியாரை படித்தவர்கள், கலைஞர் அவர்களை படித்தவர்களுக்கு நன்றாக புரியும். தோல்ல துண்டு என்பது அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் தோலில் துண்டு அணிவது தவறாக கருதப்பட்ட காலங்கள் இருந்திருக்கிறது. அந்த சுயமரியாதையை பெற்று தந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற இயக்கம். இதையே நான் கட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னா, இன்னைக்கு 1008 நடிகர்கள் தொடங்கப்படுற கட்சி எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அதற்கு எதிர்ப்பா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்களோட முகம் மாற போறதே கிடையாது. நடிகர்களுடைய முகங்கள் வேண்டுமானாலும் மாறலாம், கட்சிகளை அழிக்கப்படலாம், ஆனால் இயக்கத்தை ஒரு நாளும் அழிக்க முடியாது. இளம் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை தான் இப்ப கொண்டாடுறோம். இளம் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாட வேண்டும் என்பதற்கு ஒரு சில காரணங்களை கூறிவிட்டு செல்கிறேன். ஏன்னா கேட்கிறாங்க, ஏன் இளம் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு. முதல் காரணம், நான் ஒரு அரசு கல்லூரியில் படிக்கும் பொறியாளர் மாணவி. திராவிட மாடல் ஆட்சியினால் கொண்டு வரப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயனடையும் மாணவர்களுள் ஒரு மாணவியாக இங்க நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பொறியாளர் கையில் ஒரு கல்லை கொடுத்தா, என்கிட்டலாம் ஒரு கல்லை கொடுத்தாங்கன்னா நான் வீடு கட்டுறதை பத்தி யோசிப்பேன். ஆனால் இளம் தலைவர் அவர்கள் ஒரு கல்லை வச்சு போராட்டத்தையே நடத்திருக்காரு. ஒண்ணுமே இல்ல, ஒரு செங்கல்கள்ல சாக்பீஸ் எடுத்து எய்ம்ஸ்னு எழுதி கொண்டு போய் ஊர்ல எல்லாம் காமிச்சாரு. எய்ம்ஸ் வந்துச்சா அப்படின்னு. சனாதானத்தை அடியோடு அழிக்க வேண்டும் என்று இளம் தலைவர் அவர்கள் அன்றே போராடினார். ஏன் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது? இரண்டாவது காரணம், வட சென்னையில காசிமான் ஒரு பொண்ணு கேரம் சாம்பியன்ஷிப்ல செலக்ட் ஆயிட்டா. எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அவ அங்க போயிட்டு வேர்ல்ட் சாம்பியன் போயிட்டு விளையாடணும் அப்படின்னா அமெரிக்கா போகணும். அதுக்கு கையில 1,50,000 இருந்தாதான் போய் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பாவும் ஆட்டோ ஓட்டுறாரு. அவர் ஒரு வீடியோல சொல்றாரு, 1,50,000 நான் என் கண்ணால பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு. இவர் என்ன பண்றாருன்னா, துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி என் பொண்ணு இந்த மாதிரி செலக்ட் ஆயிட்டா கேரம் சாம்பியன்ஷிப்ல, அதுக்கு போக வர்றதுக்கு எனக்கு 1,50,000 பணம் தேவைப்படுது, உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அப்படின்னு. அந்த கடிதம் எழுதி ஒரு நாள் கூட முழுசா ஆகல. அதுக்குள்ள துணை முதலமைச்சர் அவர்கள் அவங்க வீட்டுக்கே போன் பண்ணி, நீங்க எங்க ஆபீஸ்க்கு இந்த பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறார். இதனால் தான் இளம் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை இளைஞர்களின் உதய நாளாக திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடி வருகிறது. இதற்கு மேல் என்ன காரணம் நான் சொல்லிட முடியும்? இளம் தலைவர் அவர்கள் இப்போ வர நடிகர்கள் எல்லாம் கெரியரோட உச்சத்துல இருந்து வந்தாங்களாம். அந்த மாதிரி எங்க இளம் தலைவர் அவர்கள் வரவில்லை. 2019 இளைஞர் அணி செயலாளராக, அதுக்கப்புறம் சேப்பாக்க தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சராக, அதுக்கப்புறம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக, இப்பொழுது இந்த ஆண்டு துணை முதலமைச்சராக பதவியேற்று படிப்படியாக பெரியார் அவர்களுடைய அரசியல் பட்டறையில், கலைஞர் அவர்களுடைய அரசியல் பட்டறையில், தளபதி அவர்களுடைய அரசியல் பட்டறையில் கூர்த்தீட்டப்பட்ட கூர்வாள் தான்
தலைவர் அவர்கள் சீண்டி பார்க்க நினைத்தால் குருதி கூட மிஞ்சாது உங்கள் உடம்பில். இளம் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி இருக்கும் இந்த வேளையில் திராவிட மாடல் பற்றி நான் பேச விழைகிறேன். திராவிட மாடல் என்று பேசுகிறார்கள். திராவிட மாடல் என்றால் என்ன? இந்த மேடையிலே நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் பேச்சாளர். இங்க எனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பேச்சாளர்கள் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. இவங்களுக்கு சமமா நான் இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னா இதுதான் திராவிட மாடல். அனைவருக்கும் அனைத்தும் சமம் என்பதுதான் திராவிட மாடல். இதற்கு மேல் எடுத்துக்காட்டு நீங்க வேற எங்க போய் தேடினாலும் கிடைக்காது. இங்க வந்து போலீஸ் அக்காலாம் நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு பெரியார் 90 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது தான் ஞாபகம் வருது. ஏன் ஆண் மட்டும்தான் போலீஸா இருக்கணுமா, பெண் இருக்கக்கூடாதா? போலீஸ் பயப்படுறது அந்த போலீஸ் உடுப்புக்கே தவிர அந்த போலீஸ் உடுப்பை உடுத்திருக்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிடையாது. ஆண் உடுத்திருக்க அந்த போலீஸ் உடுப்பையும் லத்தியை எடுத்து பெண்ணுகிட்ட கொடுத்துட்டு போங்க, பயந்துட்டு போறாங்க அப்படின்னு பெரியார் சொன்னார். 1931ஆம் ஆண்டில் பெரியார் அவர்கள் இந்த விஷயத்துக்காக ஒரு தீர்மானம் எடுத்தார். அப்போது கலைஞர் அவர்களுக்கு வயது 6ஓ 7ஓ தான். அப்போ பெரியார் அவர்களுக்கு தெரியாது இந்த சிறுவன் தான் நாளடைவில் முதலமைச்சராகி பெண்களை காவல் நிலையத்தில் ஏற்றி அழகு பார்ப்பார் என்று பெரியாருக்கு தெரியாமல் போயிருந்தது. கலைஞர் அவர்கள் பெண்களை காவல் நிலையத்தில் ஏற்றி அழகு பார்த்தார். இங்க பாருங்க, இப்ப நடந்துகிட்டு இருக்க பொதுக்கூட்டத்திற்கு காவலாளர்களா பெண்களே நின்றுட்டு இருக்காங்க. அந்த அக்கா நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்க்கும் போது போலீஸ்காரங்க சன்சைடு வச்ச தொப்பி போட்டிருக்காங்க. சன்சைடு வச்ச தொப்பியை போலீஸுக்கு அறிமுகப்படுத்தியது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் கடவுளுக்கு நன்றி கூறுறீங்களோ இல்லையோ, தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் நன்றி பாராட்டியே ஆக வேண்டும். சன்சைடு வச்ச தொப்பி ஏன் கொடுத்தாருன்னா, அதுக்கு முன்னாடிலாம் வந்து சன்சைடு இல்லாத நார்மல் தொப்பி இருந்தது. சூரியனின் கதிரொலி கண்கள்ல பட்டு அவங்க எல்லாம் உடம்பு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சன்சைடு வச்ச தொப்பி அறிமுகப்படுத்தினார். போலீஸுக்கெல்லாம் அப்போ வந்து அரக்கால் டவுசர் இருந்தது. அதை முழு பேண்டா கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். திமுக என்ன செய்ததுன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கெல்லாம் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கேட்குறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது? நான் ஒன்றுமே கேட்கல. பாசிச ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பிஜேபியை இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டங்கள்லாம் வச்சு பேச சொல்லுங்க பார்ப்போம். கண்டென்ட்டே இருக்காது. தலைவர் கலைஞர் அவர்கள், பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள்ங்கிறது பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய சகாப்தங்கள் இவர்கள் அனைவரும். கலைஞர் அவர்களுடைய மதிநுட்பம் இருக்கு இல்லையா, நான் வந்து அதை இப்போ தளபதியார் அவர்கள் மூலமா பார்க்குறேன். தளபதியார் அவர்கள் வந்து நமக்கே இவ்வளோ ஆத்திரம் வருதே, கேட்குறவன் வரவன் போறவெல்லாம் பேசிட்டு போறான், நமக்கே இவ்வளோ ஆத்திரம் வருது, தளபதி அவருக்கு வராதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போது தளபதியார் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஆத்திரத்தெல்லாம் மக்களுக்கு ஒரு நலத்திட்டங்களா உருவாக்கிட்டே இருக்காரு. ஒன்னொன்னுக்கும் ஒரு நலத்திட்டங்கள் உருவாக்கிட்டு இருக்காரு. திராவிடத்தால் தான் நான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எதற்காக பேசிக்கிட்டு இருக்கேன்? சுயநலமோ பணமோ பதவியோ எதுவுமே கிடையாது. திராவிடத்தால் தான் நாம் என்ற கருத்தினை உள்வாங்கி நான் இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். திராவிடத்தால் தான் என் குடும்பம் இன்று நன்றாக இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன கதை சொல்றேன். சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரத்தில் இங்க இருக்கும் அத்துணை தோழமைகளுக்கும் கழக தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த கதை தெரியும். கதை தெரியாத பொதுமக்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள். சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரத்தில் ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு அப்பா, அம்மா, 2 பெண் குழந்தைகள். அப்பா வந்து மரசிற்ப தொழிலாளி, அம்மா வந்து தையல் வேலை பார்த்து கொண்டு அவ்வப்போது பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு அப்படியே அந்த குடும்பம் போச்சு. ஒரு குருவி கூட்டை போல மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது அந்த குடும்பம். அந்த குடும்பத்தை உடைக்கும் அளவிற்கு வெடித்தது ஒரு செய்தி. அந்த அப்பாவிற்கு சிறுநீரக பிரச்சனை என்ற பெயரில். ஒரு மரசிற்ப தொழிலாளியால் எவ்வளவு லட்சங்களை பிரட்டிவிட முடியும்? மருத்துவர்களோ பல லட்சங்கள் தேவை இந்த சிறுநீரகத்தை மாற்றுவதற்கு என்று கூறுகிறார்கள். எத்தனை லட்சங்களை பிரட்டிவிட முடியும் தோழமைகளே? அந்த குடும்பத்திற்கு அப்பொழுது வெளிச்சமாய் இருந்ததுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த உயிரை காக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக அந்த அப்பாவிற்கு சிறுநீரகம் மாற்றப்பட்டது. மீண்டும் அந்த குடும்பம் குருவி கூட்டை போல மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ்ந்து வருகிறது.
நான் கூறிய கதை வேறு யாருடைய கதையும் இல்லை, என் சொந்த குடும்பத்தின் கதை. அந்த 2 பெண் குழந்தைகளில் முதல் பெண் குழந்தை நான் இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன், என் அப்பா அங்கு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதனால் தான் கூறினேன், திராவிடத்தால் நாம் என்ற கருத்தை மறந்து விடாதீர்கள் தோழர்களே. 2026ற்காக யார் யாரோ வந்து ஓட்டு கேட்பாங்க, பொய்யெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்பாங்க. உண்மை எது பொய் எது என்று தெரிந்து வாக்களியுங்கள். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து விடைபெறேன். தளபதி கலைஞர் அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எடுத்தார், சரியா? திருவள்ளுவருக்கு சிலை எடுத்தார். தளபதியார் அவர்கள் நினைத்திருந்தால் கலைஞர் அவர்களுக்கு சிலை எடுத்திருக்கலாம். ஆனால் கலைஞர் அவர்களுடைய மார்பில் நிமிர்ந்திருந்த பேனா எப்பொழுதெல்லாம் காகிதத்தில் தலை குனிந்ததோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாடு தலை நிமிர்ந்தது என்ற கருத்தினை உள்வாங்கி தளபதியார் அவர்கள் தன் தந்தையின் உருவத்திற்கு சிலை எடுக்காமல் பேனாவிற்கு சிலை எடுத்தாரே, அதுதான் தளபதியார் அவர்களுடைய மதி நுட்பம் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளாக போதா, 2021 2024 வரை. த ஹிந்து நியூஸ் பேப்பர் முந்தா நாள் வந்த செய்தி இது. ஹிந்து நியூஸ் பேப்பர் தளபதியார் அவர்களுக்கு புகழாரம் சூட்டுது. என்ன புகழாரம் சூட்டுது அப்படின்னா, இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாட்டில் கல்லூரி பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதற்கு காரணம் தளபதியார் அவர்கள் கொண்டு வந்த புதுமை பெண் திட்டம் என்று ஹிந்து நியூஸ் பேப்பர் புகழாரம் சூட்டுகிறது. இதற்கு மேல் ஒரு தளபதிக்கு என்ன புகழாரம் வேண்டி இருக்கிறது? தளபதியார் அவர்கள் பதவி ஏற்கும் போது MK ஸ்டாலின் அப்படின்னா படிப்பாருன்னு எல்லாருமே அங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா தலகுனிஞ்சு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு இப்படி தலை நிமிர்ந்து பார்த்தாரு. கிளி ஜோசியம் பார்த்து கிளிபிடித்து போனவர்கள் எல்லாரும் மிரண்டு போயிட்டு ஜாதகத்திலே கட்டோல்லன்னுட்டான். தளபதியார் அவர்கள் முதலமைச்சரா உட்காரத்துக்கு ஜாதகத்திலே கட்டோல்லன்னு சொன்னாங்களா, கிளிபிடித்து போற மாதிரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று அன்று சொன்னது முதல் இன்று வரை மக்கள் நமக்காக நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் தளபதி அவர்கள். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. பதவி ஏற்று அவர் வெளியில வராரு. பெண் காவலாளர்கள்லாம் இந்த பாதுகாப்பு படைக்கு நிக்கிறாங்க. தாயுள்ளம் கொண்டவர் தளபதி அல்லவா, அவர் சொல்றாரு, இதுதான் முதலும் கடைசியுமாக இருக்க வேண்டும், இதுதான் முதலும் கடைசியுமாக இருக்க வேண்டும். பெண்களை பாதுகாப்பு படைக்கு, பெண் காவலாளர்களை பாதுகாப்பு படைக்கு இனிமேட்டு நிக்க வைக்க கூடாதுன்னு அன்னைக்கு சொல்றாரு, பதவி ஏத்துட்டு வெளில வரவுடனே. தாயுள்ளம் கொண்டவர் தளபதி அவர்கள். அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, வாக்களித்தவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கும், வாக்களிக்காமல் இருக்கும் அந்த குடும்பத்திற்கும் அதிமுக கொண்டு வர திட்டத்துக்குலாம் ஒரு பிராக்கெட்ல போடுறாரா, அதிமுகவுக்கு அப்பாற்பட்டவர்கள், பிஜேபிக்கு அப்பாற்பட்டவர்கள்னு, அவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம் என்று தாயுள்ளம் கொண்ட தளபதி அவர்கள் நமக்காக செயல்பட்டு இருக்கிறார். ஒன்றை மட்டும் கூறுகிறேன், ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? அவங்க பாணியில கதை கேட்க விருப்பம் இல்லைல்ல, திமுக பாணியில ஒரு கதை சொல்றேன். என்ன கதைனா, ஒரு அப்பா ஒரு பிள்ளை 2 பேரும் வந்து ஆத்துல இருந்து கரையை கடக்குறாங்க. அந்த புள்ள சொல்லுது அவங்க அப்பா கிட்ட, அப்பா என் கையை கொஞ்சம் கெட்டியமா பிடிச்சிக்கோங்கப்பா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அந்த அப்பா சொல்றாரு, நீ என் கையை பிடிச்சாலும் நான் உன் கையை பிடிச்சாலும் ஒண்ணுதான்டா, பிடிச்சிக்கிட்டு வா கரையை கடந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குழந்தை சொல்லுது, அந்த குழந்தை தான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும். அப்படி கற்பனை பண்ணி காட்சிப்படுத்தி பாருங்க. அந்த குழந்தை சொல்லுது, நான் உங்க கையை பிடிச்சனா எப்பயாவது விட்டுருவேன், ஆனா நீங்க என் கையை பிடிச்சனா நீங்க ஒருபோதும் விட மாட்டீங்க. அந்த அப்பா தான் தளபதி, அந்த குழந்தை தான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க தலைவா என்று கூறுவதற்கு எனக்கு வயது போதாது. 234 பெற்று எங்கள் வாழ்வை நலமாக்குவதற்கு நீரே மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமருங்கள், எங்களை உங்கள் கண் இமைக்குள் வைத்து பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி கழகத்திற்காகவும் திராவிட இயக்கத்திற்காகவும் என் குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுவது உங்கள் நான்.